தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா எண்கிழமைகளில் நாள் 3 புதன்கிழமை. அன்பு சொந்தங்களே, உயிர்ப்பின் மக்களாக வாழ இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். இதோ இந்த முதல் வாசகத்திலே உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்று அதை வாழ்வாக மாற்றிய பேதுரு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்கின்றார். நாமும் எப்படி அவரைப் போல உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்ற மக்களாக வாழ்ந்து அதை பிறருக்கு இறை ஆசிரியராக மாற்ற முடியும் என்கின்ற ஒரு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். முதலாவதாக, இறைவேண்டலுக்கு நேரம் வருகின்ற பொழுது அவர் கோவிலுக்கு இறைவேண்டல் செய்ய சென்றார் என்று சொல்லப்படுகின்றது. நாம் இறைவனோடு என்றும் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் நமக்கென வகுத்து கொடுத்திருக்கின்ற திருச்சபையின் வழிநடத்துதல் கேட்டார் போல ஆலயத்தோடு இறை சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்பவர்களாக, இறை உறவிலே நிலைத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். தனி ஜெபம் எனக்கு போதும் என்பதல்ல, மாறாக நமக்கு பொது ஜெபமும் தேவை, திரு அருட்சாதன கொண்டாட்டங்கள் தேவை, திருப்பலி கொண்டாட்டங்கள் தேவை. ஆகவே அதில் நாம் பங்கெடுப்பதற்கு தகுந்த நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்திலே அதில் கலந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அப்படி அவர் ஆலயத்திற்குள் செல்கின்ற பொழுது ஆலய முற்றத்திலே ஒரு முடக்குவாதமுற்ற பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றான். அவனை உற்று நோக்கி பார்ப்பவராக இருக்கின்றார். இதோ தன்னை சூழ்ந்து நடக்கிற நிகழ்வுகளை எதேச்சியாக பார்ப்பவர்களாக இல்லை, அதை ஏனோதானோ என்று பார்ப்பவர்களாக அல்ல, மாறாக கூர்ந்து நோக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். அந்த பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த மனிதனை எத்தனையோ பேர் பார்த்திருப்பார்கள். அவனுடைய பரிதாப நிலையை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லி பரிதாபப்பட்டிருப்பார்கள். அல்லது தன்னிடம் இருப்பதை பிச்சையை போட்டுவிட்டு அவனுக்கு அந்த நேரத்திற்கான அந்த பொருளாதார கிருபைகளை செய்திருப்பார்கள். ஆனால் இங்கே பேதுரு கூர்ந்து நோக்குகின்றார், உற்று நோக்குகின்றார். அப்படி அவனை பார்க்கின்ற பொழுது அவன் உள்ளத்திலே இருக்கின்ற வேதனைகள், அவன் உள்ளத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த எல்லா விதமான வெறுமையின் காரியங்களை பேதுரு அறிந்தவராக இருக்கின்றார். இந்த நிலையிலிருந்து அவனை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்கின்ற அந்த உள்ளார்ந்த அன்பு அவரிலே பிறப்பெடுக்கும் அளவிற்கு அவருடைய பார்வை அமைந்திருந்தது. நம்மை சூழ்ந்து நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது அது நம்மை நேர்மறையான ஒரு உந்து சக்திக்கு தள்ளும் விதத்திலே உற்று நோக்குபவர்களாக, கூர்ந்து கவனிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஆலயத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் உற்று பார்ப்பவர்களாக, கூர்ந்து கவனிப்பவர்களாக, பங்கேற்பாளர்களாக நம்மை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். மூன்றாவதாக, தன்னுடைய இயலாமையை அறிந்தவராக இருக்கின்றார். இயேசு பேதுருவை அழைக்கின்ற பொழுது படகையும் வலைகளையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இயேசுவோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தார்கள். தன் தேவைகள் இயேசுவால் நிறைவேற்றப்பட்டன. ஆகவே அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு வெறுமையை உணர ஆரம்பிக்கின்றார்கள். எங்கே இதை காணலாம்? யோவான் புத்தகம் 21:3 படிக்கின்ற பொழுது, மற்ற சீர்களெல்லாம் கூடியிருக்கின்ற பொழுது பேதுரு சொல்வார், நான் மீன் பிடிக்கப் போகின்றேன். எனில் கைகளில் ஒன்றும் இல்லை. தன் அன்றாட வாழ்வின் தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான பொருளாதார கிருபை இல்லை. எனவே என்ன செய்வது? தனக்கு தெரிந்த தொழிலை செய்ய போகின்ற சொல்லுவார். அதே போல இன்றைய முதல் வாசத்திலே, என்னிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை, உனக்கு கொடுக்க மற்றவர்கள் உனக்கு கொடுத்து உதவுவதை போல என்னிடம் உனக்கு கொடுக்க எதுவும் இல்லை. பொருளாதார அந்த பணமோ அதை சார்ந்த கிருபைகளோ என்னிடம் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆக தன் நிலையை உணர்ந்து கொண்டவராக, தன்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொண்டவராக இருக்கின்றார். அடுத்து, இயலாமையின் மீது கண்களை பதிய வைக்கவில்லை, மாறாக தன்னிலே இருப்பதில் அவர் கண்களை பதிய வைத்தார். என்னிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை என்று சொல்லி அங்கிருந்து அகன்று போய்விடவில்லை. ஆனால் என உள்ளதை உனக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லி தன்னிலே இருக்கின்ற இயேசுவை
அறிந்தவராக இருந்தார். தான் முழுவதுமாக இயேசுவால் நிறைக்கப்பட்டிருக்கின்றேன் என்ற அந்த அனுபவத்தை பெற்றவராக இருந்தார். தொடக்க நூலை பார்க்கின்ற பொழுது கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களோடு இருந்தார், உலாவி வந்தார், அனைத்தையும் அவர்கள் கொடுத்திருந்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் உள்ளதில் கண்களை பதிக்கவில்லை, தன்னோடு இருக்கின்ற ஆண்டவனின் கண்களை பதிக்கவில்லை, மாறாக இல்லாததில் கண்களை பதிய வைக்கின்ற பொழுது சாத்தானின் சோதனையிலே வீழ்ந்து போனார்கள். ஜென்ம பாவத்தில் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆனால் பேதுருவோ தன்னிலே இருக்கின்ற இயேசுவை முழுமையாக அறிந்தவராக இருந்தார். 1 யோவான் 4:4 படிப்பதை போல உங்களிலே இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவரை விட பெரியவர் என்பதை முழுமையாக அறிந்திருந்தார். பவுடியார் சொல்வதை போல கலாத்தியர் 2:20 வாழ்வது நான் அல்ல, என்னிலே இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொன்னாரே, அதை முழுமையாக பேதுரு அனுபவித்தவராக இருந்தார். என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லி. அடுத்ததாக தன்னிலே இருக்கின்ற இயேசுவால் எதையும் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. இயேசு நிலை இருக்கின்றார், அந்த இயேசுவால் எதையும் செய்ய முடியும். இயேசு சொன்னார் அல்லவா, உன்னே நீ நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்பாய் என்று சொல்லி. மத்தேயு 20:17 படிக்கின்ற பொழுது உன்னிடம் கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பயந்து போய் கடலில் வீழ் என்று சொன்னால் அது அப்படி நடக்கும் என்று சொன்னாரே, அந்த நம்பிக்கை பேதுருவிலே இருந்தது. என்னிலே இருக்கின்ற இயேசுவால் எதையும் செய்ய முடியும். பவுலுடையார் பிலிப்பியர் 4:13 சொல்வதை போல என்னை பலப்படுத்தும் ஆண்டவன் துணை கொண்டு எதையும் செய்ய என காட்டல் உண்டு. நம்பிக்கை. என்னிலே இயேசு இருக்கின்றார், அந்த இயேசு வாழ்கின்றார், அந்த இயேசு வல்லமையுடையவர் என்பதை பேதுரு அறிந்திருந்தார். அறிந்திருந்த பேதுரு அந்த இயேசுவை பகிர்ந்து கொடுக்க முன் வருகின்றார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது வெறும் பெறுவதில் மட்டுமல்ல, அந்த அனுபவத்தை அனுபவிப்பதோடு மட்டுமல்ல, மாறாக அந்த நாம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, ஆசீர்வாதத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். தன்னிலே இருக்கின்ற இயேசுவை பிறருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இதோ இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று சொல்லுகின்றார். போதனை வாழ்வாக மாற்றப்படுகின்றது. இவருடைய அந்த அனுபவம் இரக்கத்தின் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அங்கே கடவுள் அற்புதத்தை நிகழ்த்துகின்றார். ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இறைவன் நம்மையும் பயன்படுத்துவார். நம் வழியாகவும் இறைவன் தன்னுடைய மாட்சிமையை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். எப்பொழுது பேதுரு பின்பற்றிய இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது. ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே நாமும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, பேதுரு பெற்றுக்கொண்ட அதே ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் கொடுத்து நாங்களும் உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக உமக்கு சான்று பகர்ந்து உம்மை பகிர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி கேட்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உறவை எம்மிலே விதைத்தீர், உண்மை கடவுளாய் திகழ்ந்தீர். உறவை எம்மிலே விதைத்தீர், உண்மை கடவுளாய் திகழ்ந்தீர். பாவை இருள் நீக்கி பேரொளி தந்தீர், எம் வாழ்வு மலர்ந்திடவே. பாவை இருள் நீக்கி பேரொளி தந்தீர், எம் வாழ்வு மலர்ந்திடவே. உயிர்த்த ஆண்டவரே, உம்மை போற்றி பாடுகிறோம்.